பிரதமர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசையும் மக்கள் பிரதிநிதிகளையும் அவமதிக்கும் வகையில் மத்திய அரசு அதிகாரிகள் இருந்து கொண்டதாக ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழபுரத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் வரவேற்பு முதல் நிகழ்ச்சி முடியும் வரை மத்திய அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் தமிழ்நாடு அரசை பல்வேறு விதங்களில் புறக்கணித்ததோடு அவர்களை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டினார். பாஜக மாநில தலைவர், பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அமைச்சர் சிவசங்கருக்கு அனுமதி வழங்காதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிரதமர் வருகை குறித்து அரசு விளம்பரத்தில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்ற முறையில் எனது பெயர் இடம்பெறாமல் புறக்கணித்தனர் என்றும் கூறியுள்ளார். மேடையில் இருந்த ஆளுநர், அவர் கட்சியை சேர்ந்த அமைச்சர், மாநில தலைவர், அவருடைய பெயரை எல்லாம் சொன்னார். ஆனால் மேடையில் அமர்ந்தது தமிழ்நாடு அரசின் சார்பில் 2 அமைச்சர்கள், மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்புமிகு அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்கள், 2 பேரையும் அவர் குறிப்பிட்டு பெயரை சொல்லாமல் தமிழ்நாடு அமைச்சர்கள் அப்படி என்று மட்டும் விழித்துவிட்டு அவர் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார். எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. அப்படி தொடர்ந்து தமிழ்நாடு அரசுடைய மக்கள் பிரதிநிதிகளை ஒன்றிய அரசாங்கம், பிரதமர் மோடி கலந்து கொண்ட இந்த நிகழ்விலே அவர்கள் புறக்கணித்தது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது.